ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி சுலபமான முறையில் ரெண்டு பொருளை வச்சு மொசரல்லா சீஸ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போது 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட் வர வரைக்கும் சூடு பண்ணுங்கள். ரொம்ப சூடாச்சுன்னா தெரிஞ்சிரும், பன்னீர் மாதிரி ஆயிரும். கை விட்டு பார்த்தா லைட்டாக சுடணும், அவ்வளோதான். அந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக கலக்காதீங்க, சீஸ் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். லைட்டாக கலக்குனா போதும். பொதுவாக குழந்தைங்களுக்கு சீஸில் பண்ணுற பலகாரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கடையில் வாங்கி செய்கிறதா இருந்தால் ரொம்பவே காஸ்ட்லி. அதை சுலபமான முறையில் வீட்லேயே நம்ம 2 பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்திங்களா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ சீஸ் தனியாக தண்ணி தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு விடலாம். அப்படின்னா தான் பிரிஞ்சிருக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பால் மாதிரி உருண்டையாக வந்துடும். நம்ம அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதே பாத்திரத்தில் வேறு தண்ணி மாற்றி 2 ஸ்பூன் உப்பு போட்டு கொதிக்க முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸை அதில் 3லேருந்து 4 தடவை டிப் பண்ணி வெளியே எடுக்கணும். நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம்னா சீஸ் அப்படின்னா தான் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம வந்து ப்ரெட்டில் பீட்சாலெலாம் வச்சு சாப்பிடும்போது இழுத்துட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி வரும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இது பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், சீஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும். 10 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.